கடல் மேலே பாம்பன் பாலத்து மேலே போகலான்னு நினச்ச அன்னைக்கு பயங்கரமான காற்று மழைன்னு பெஞ்சு எங்கள் ட்ரெயினை நடு வழியிலே நிறுத்தி வச்சுட்டாங்க. அன்னைக்கு நாங்கள் திருப்பதியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகணும்னு சூஸ் பண்ண ட்ரெயின் நம்பர் 16779 திருப்பதி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். எப்பயும் போல் நாங்கள் ஸ்லீப்பர் கோஸ்டர் தான் புக் பண்ணியிருந்தோம். திருப்பதியிலேருந்து கிளம்பி ட்ரெயின் ஜர்னி சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. சித்தூர், காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம்லாம் தாண்டி சிதம்பரம் ரீச் பண்ணோம். அங்கே ட்ரெயின் ரொம்ப நேரம் நின்னதுனால அங்கே இருந்த கடையிலேயே நாங்கள் டின்னர் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பாம்பன் பாலத்தை பார்க்க முடியும்னு சீக்கிரமே தூங்க போயிட்டோம். எந்திரிச்சு பார்த்தா திண்டுக்கல் ரீச் பண்ணியிருந்தோம். திண்டுக்கல்ல நம்ம வண்டிக்கு லோக்கோ சேஞ்ச் பண்ணுவாங்க, அதாவது எலக்ட்ரிக் இன்ஜின்லேருந்து டீசல் இன்ஜினாக மாற்றுவாங்க. சூப்பராக அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி வண்டியில் ஏறிட்டோம். மதுரை, மானாமதுரை, ராமநாதபுரம்லாம் தாண்டி அந்த ரூட்ல சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. விடிய காலையில் சரியாக 4:30க்கு நம்ம மண்டபம் ஸ்டேஷன் ரீச் பண்ணோம். அங்கே ரீச் பண்ணதுக்கப்புறம் தான் சம்பவமே ஆரம்பிச்சுது. நாங்கள் அங்கே போன நேரம் பயங்கரமான காற்று மழை. காற்று அதிகமான வேகத்தில் வீசினால நம்ம பாம்பன் புது பாலத்தில் ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. காற்றோட வேகத்தை கணக்கு பண்ணுற மாதிரியான கருவியை அந்த பிரிட்ஜில் வச்சுருந்தாங்க. அந்த பிரிட்ஜில் இருக்கக்கூடிய அந்த கருவி டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு சிக்னல் கொடுத்தா மட்டுமே நம்ம ட்ரெயின் நகரும். அதனால நமக்கு சிக்னல் ரெட்லேயே தான் இருந்துச்சு. நமக்கு மட்டும் இல்லை, பக்கத்தில் தாம்பரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற பாம்பன் எக்ஸ்பிரஸும் நிறுத்திட்டாங்க. பழைய பாம்பன் பாலத்து மேலே 1964 புயல் காற்றுல மாட்டி ஒரு ட்ரெயின் கடலில் கவுந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அசம்பாவிதம்லாம் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட கருவியை பொருத்திருக்காங்க. சரியாக 1 மணி நேரம் கழிச்சு காற்றோட அளவு குறைய ஆரம்பிச்சு நம்ம ட்ரெயின்ஸ்க்கு சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சுது. பக்கத்தில் இருந்த பாம்பன் எக்ஸ்பிரஸ் தான் ஃபர்ஸ்ட் சிக்னல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கும் சிக்னல் கிடச்சி அங்கேருந்து கிளம்பணும். விடிய காலையில் நேரத்தில் பாம்பன் பிரிட்ஜை பார்க்க, புது பாம்பன் பிரிட்ஜை பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு. இதை பார்க்கறதுக்காக தான் அவ்வளோ தூரம் தாண்டி வந்திருந்தோம். சூப்பராக என்ஜாய் பண்ணி அதை பார்த்தோம். என்னதான் டிலே ஆயிருந்தாலும் இந்த புது டெக்னாலஜினால எந்தவித அச்சுறுத்தலும் இல்லாமல் சேஃபாக ராமேஸ்வரம் ரீச் ஆனோம். பழைய பிரிட்ஜோ புது பிரிட்ஜோ இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுக்கு பாம்பன் பிரிட்ஜ் மேலே இருந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.